மாதாந்திர பாஸ் அல்லது ரயில் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் சிறப்பு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமா கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இதனால புறநகர் மின்சார ரயிலில் கல்வி, வேலை நிமித்தமாக சொந்த வேலை காரணமாக செல்லும் பயணிகளுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. மின்சார ரயில் நடைமேடையில் மறுசீரமைப்பு பணி நடைபெறுவதால் கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் வழக்கமாக இயக்கப்படும் ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த சீரமைப்பு பணிகளுக்காக பிப்ரவரி 20 முதல் 45 நாட்களுக்கு 10 மற்றும் 11 நடைமேடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு இருக்கு. விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகமும் தெரிவித்திருக்கிறது. இதன் விளைவாக சில புறநகர் ரயில்களில் இயக்கம் குறைக்கப்பட்டதால் குறிப்பாக காலை மற்றும் மாலை உச்ச நேரங்களில் பயணிகள் அதிக நெரிசல், தாமதம் மற்றும் பயண சிரமங்களை சந்தித்து வருவதுடன் மின்சார ரயிலில் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனையடுத்து பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் பொருட்டு மின்சார ரயில் பயணிகளுக்கு கூடுதலாக ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் மின்சார ரயில் சேவை சிக்னல் காரணமாக மாநகர பேருந்துகளை பீக் ஹவர்ஸ் நேரங்களில் குறிப்பிட்ட இடைவேளைகளில் இயக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் இன்னல்களை போக்க மாநகர போக்குவரத்து கழகம் அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கு. அதன்படி தாம்பரம் மற்றும் பாரிமுனை இடையே கூடுதலாக 40 சிறப்பு பேருந்துகள் 7 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட இருக்கு. இந்த பேருந்துகள் தாம்பரம் சானிட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம், திரிசூலம், கிண்டி, எழிலகம், தலைமை செயலகம் மற்றும் பாரிஸ் கார்னர் வழியாக இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. காலை 6:40 மணி முதல் 9:40 மணி வரை தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை 7 நிமிட இடைவெளியில் 20 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல மாலை 5 மணி முதல் 8 மணி வரை கடற்கரை முதல் தாம்பரம் நோக்கியும் 7 நிமிடங்கள் இடைவெளியில் 20 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே கூடுதலாக இயக்கப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகளில் ரயில்வே மாதாந்திர பாஸ் அல்லது ரயில் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் இந்த பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கு. MTCயின் இந்த அறிவிப்பு பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது.